சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அப்துல்லாஹின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஹ்துரு அஹதகும் இந்த குல்லி ஷைஇன் மின் ஷஅனிஹி. இந்த ஹதீஸை நல்லா பாருங்க. நபி என்ன சொல்றாங்க, நிச்சயமாக ஷைத்தான் உங்களில் ஒவ்வொரு இடத்திலும் வருவான், இந்த குல்லி ஷைஇன் மின் ஷஅனிஹி, அவனுடைய எல்லா காரியங்களிலும் வருவான். அப்ப எதையும் விட்டு வைக்க மாட்டான். எல்லா காரியங்களும், ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் யார் வருவான்? ஷைத்தான் வருவான். நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஷைத்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, நம்முடைய உலக அன்றாட தேவைகள், நம்முடைய அன்றாட காரியங்களிலே கூட யார் வருவான்? ஷைத்தான் வருவான். ஹத்தா யஹ்துரஹு இந்த தஆமிஹி, நபி அவங்க சொல்றாங்க, அவன் சாப்பிடும் நேரத்திலே ஷைத்தான் வருவான். அவன் சாப்பிடக்கூடிய நேரத்திலே ஷைத்தான் வருவான். அப்போ ஒருவர் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லான்னு சொன்னா ஷைத்தான் அவனுடன் சேர மாட்டான். பிஸ்மில் சொல்லாம சாப்பிட்டா என்ன செய்வான்? இவங்க 5 பேர் ஒரு சஹால் இருந்தா 6வது யார் இருப்பாரு? ஷைத்தான் சேர்ந்தான் சாப்பிடுவாரு. ஷைத்தான் சேர்ந்தான் சாப்பிடுவார். வாங்கதா. அதே போல் நபி அவங்க சொல்றாங்க பாருங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அறியக்கூடிய ஹதீஸ்ல, இதா தஹலர் ரஜுலு பைத்தஹு, ஒரு மனிதர் வீட்டிலே நுழைகிறார், தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிறார், ஃபதக்கரல்லாஹ இந்த துஹூலிஹி, அவர் வீட்டுக்குள் நுழையும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறார். என்ன சொன்னா, எப்படி சொல்றாரு? பிஸ்மில்லாஹ்னு சொல்கிறார். வ இந்த தஆமிஹி, அவர் சாப்பிடும் பொழுதும் ஃபதக்கரல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார் சொன்னா பிஸ்மில்லாஹ்னு சொல்கிறார். கால ஷைத்தான், ஷைத்தான் சொல்வானா, லா மபீத லக்கும் வலா அஷா, ஷைத்தானுடைய கூட்டத்தை பார்த்து சொல்வான், இங்கே இந்த வீட்டில் உங்களுக்கு நிக்கலாது, தங்கலாது, இந்த வீட்டில் உங்களுக்கு தங்குறதுக்கு இடமில்லை. இந்த வீட்டில் யாரை நினைவுபடுத்துறாங்க? அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறார்கள். பிஸ்மில்லான்னு சொல்லி வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறப்படக்கூடிய வீடுகள், அந்த வீட்டிலே நபியவங்க சொல்றாங்க, என்ன ஷைத்தானுக்கு தங்குறதுக்கு இடமில்லை. அதே போன்று வலா அஷா ஆண்டு சொன்னா, யாரெல்லாம் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்கிறார்களோ அந்த சாப்பாட்டில் ஷைத்தானுக்கு என்னல்ல இடமில்லை என்று நபி அவங்க சொல்றாங்க. அதே போன்று வைதா தஹல ஃபலா யதுகுரில்லாஹ் இந்த துஹூலி, ஒருவர் வீட்டுக்கு நுழைகிறார், பிஸ்மில்லா சொல்லல, சாப்பிடுகிறார், பிஸ்மில்லா சொல்லலன்னு சொன்னா ஷைத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? அதுரக்துமுல் மபீத், அதுரக்துமுல் மபீத வல் அஷா, உங்களுக்கு என்ன தங்குறதுக்கு இடம் இருக்கு, எதோட சேர்த்து? சாப்பாடோட சேர்த்து. எல்லாம் சரி, இங்க வந்துருங்க. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குது? நம்ம வீட்டுக்கு நுழையும் பொழுது நாங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லணும், சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா, குடிக்கும் பொழுது பிஸ்மில்லா. எந்த அளவுக்கு சொன்னா, அதிகமாக நம்முடைய வீட்டிலே அல்லாஹ்வை நினைவு கூறப்பட வேண்டும், அதிகமாக குர்ஆன் திலாவத் ஓதணும், அதிகமாக உஃபரியான தொழுகைகள் தொழப்பட வேண்டும். நபியங்க சொன்னாங்க, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் செய்வான், விரண்டோடுவான். நம்முடைய வீடுகள் தொழுகையுள்ள வீடுகளாக, அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்படக்கூடிய வீடுகளாக, அதே போன்று குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடுகளாக, நன்மைகள் செய்யப்படக்கூடிய வீடுகளாக மாற வேண்டும்.